வணக்கம் மக்களே! நான் உங்கள் கண்ணன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு விளாக் தான். அன்எக்ஸ்பெக்டட் விளாக் தான் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோழன் அவார்ட்ஸ்க்காக பின்னேகி போயிருந்தோம். அந்த ஒரு மூமெண்ட்ஸை கண்டிப்பா இந்த விளாக்ல பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம மக்கள் மிராக்கிள் விஜய் நாகராஜ் பிரதர் வீட்ல தான் தங்கியிருந்தோம். அவரோட சேர்ந்து சில அட்ராசிட்டிகள் பண்ணியிருப்போம். அதையும் விளாக்ல வரும் கண்டிப்பா. பின்னேகில என்னென்ன விஷயங்கள் இருக்கும், அதுவும் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இது 2022லயே போட்டிருக்கிறது. இப்போ தான் இந்த விளாக் ஃபுட்டேஜே கிடச்சிச்சு. என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது வியூஸ் போகிறது வியூஸ் போகலன்னு எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன் சும்மா கிடக்கு, நம்ம இதில் அப்லோட் பண்ண தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம விளாக் ஆரம்பிக்கும் போது 3, 2, 1. ஒரு 8 ஹவர் பயணம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பின்னேகிக்கு சோழன் அவார்ட்ஸ்னு நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். அதுவும் ஒரு அப்கம யூடியூபருக்கு அவார்ட் கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயம். முதல் அவார்ட் எனக்கு யூடியூப்லேருந்து சோழன் அவார்ட்லேருந்து தான் வந்துச்சு. அதுவும் 2022ல். இது பழைய விளாக்கு தான். இப்போ தான் எனக்கு ஃபுட்டேஜே கிடச்சிச்சு. பின்னேகி கிளம்பி 8 ஹவர் பயணத்துக்கு பிறகு நம்ம மட்டும் இந்த யூடியூப் அவார்ட் வாங்கலை, நம்மளோட நண்பரான விஜய் நாகராஜும் வாங்குறாரு. அவர் வீட்டில் தான் தங்க போகிறோம். அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு தான் பின்னேகி போய் பின்னேகில் தான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது. 2 வருஷம் நட்புக்கு பிறகு உண்மையிலேயே ஒரு வேறலான ஹோல்சமான ஒரு நாள் சொல்லலாம். அவரை பார்த்த உடனே ஒரு ஹாப்பினஸை கிடச்சிச்சு. நம்ம என்னதான் நண்பர்கள் பார்த்தாலும் என்னோட வாழ்க்கையில் இந்த மாதிரி நண்பனை பார்க்கறது பெரிய விஷயம் நான் நினைப்பேன். உண்மையிலேயே ஃப்ரெண்ட்லி, உண்மையிலேயே வேற லெவலான ஒரு ஃப்ரெண்ட்லியான டைப்பு. நம்ம மக்கள் மிராக்கிள் விஜய் நாகராஜ். ஆதிஷை பார்க்கல. அடுத்த வாட்டி பார்க்கும்போது பார்க்கணுன்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் வீட்டுக்கு போய் அவர் வீட்டில் ஃபேமிலி எல்லாமே ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் போயிட்டு அங்கே உள்ள செண்டோல்லாம் அங்கே ஃபேமஸில் செண்டோல் அங்கே சாப்பிட்டோம். இவர் தான் ஃபேமஸான யூடியூபர். இதுதான் அவரோட ஸ்டூடியோ, மக்கள் மிராக்கிள் யூடியூப் சேனலோட ஸ்டூடியோ. அதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக பின்னேகி வந்தாச்சு. இவர் தான் நம்ம யூடியூபர், மக்கள் மிராக்கிள். நான் யூடியூபர், மக்களின் அரசன். நான் யூடியூபர்னா நீங்கள் யார் ப்ரோ? கொள்ளக்காரன் தான். நீங்களும் யூடியூபர் தான், மறந்துடுறீங்க. அதெல்லாம் இல்லை. ஓகே காய்ஸ், வந்தாச்சு. சோழன் அவார்ட்ஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். மணி இப்போ 6 மணிக்கு சோழன் அவார்ட்ஸ். மணி இப்போ 1:30 போகுது. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு என்ன போட போகிறீங்க? நம்ம லாங் ஸ்லீவ் தான். லாங் ஸ்லீவ் கோட்டு. நம்ம வேட்டி சட்டை. ஏன்னா பேரே சோழன் அவார்டு, அதனால வேட்டி சட்டை போட்டு கலக்கும். ஏன்னா அது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறோம்ல அந்த மாதிரி. ஆமாம், நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் ஒரு யூடியூபர்ஸ் அது அப்கமிங் யூடியூபர்ஸ் கொடுக்குறது பெரிய விஷயம். இந்த வேலையில் டைரக்டர் விக்னேஷ் பிரபானுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் எங்களை பரிந்துரை பண்ணார். வாங்க சாப்பிட்டு சோழன் அவார்ட் விருது விழா வந்துருச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பேரை பார்த்தோம், நிறைய கலைஞர்களை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீச், நடனங்கள் எல்லாமே அங்கே நடந்துச்சு சொல்லலாம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்மளோட விருதை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகின் அண்ணன் ஃபில்மி ரியாக்ட் எக்ஸலன்ஸ் இன் யூடியூப் சேனல். இந்த விருதை கொடுக்கறதுக்கு ஒரு யூடியூபரை நான் கூப்பிடுறேன். ஃபில்மி ரியாக்ட் நாகேந்திரனை அன்போடு அழைக்கின்றேன். ஏன்னா யூடியூபர்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. யூடியூபர் ஆகணும், அதுவும் யூடியூப்ல ஒரு 1000 வியூ எடுக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். ஆனா இவர் ஒரு வீடியோ போட்டு இது பண்ணாங்கன்னா டாப் 4 நிக்குது, டாப் 3 நிக்குது, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் எனக்கு மேல வந்திருக்காரு. அந்த மாதிரி யூடியூப்ல சாதிக்க நினைக்கும் 2 இளைஞர்களை பாராட்டும் வகையில் அப்கமிங் யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர் கண்ணன். இவர் யாருன்னா டாப் டக்கர் சேனல் சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சிருக்காரு. இவருக்கு அதிகமான யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல. ஆனஸ்டா சொல்றேன், 1.2K தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காரு. ஆனா இருந்தும் ஏன் இவருக்கு உழைப்பை பாராட்டணும்னா ஒரே ஒரு விஷயம் தான். எனக்கு 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கா வேண்டாம். எல்லாம் பணம் கொடுத்தா ப்ரமோஷன் பண்றாங்க. ஆனா பணமே கொடுக்காம கலைஞர்களை ஒவ்வொரு ரிவ்யூலையும் நான் கொண்டு ஒரு ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நல்ல மனசுக்கு தான் அவருக்கு இந்த பாராட்டு.
எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் நாகராஜ் மக்கள் மிராக்கிள் அவருக்கு கிடைச்சது தான் சொல்லணும். அப்கமிங் யூடியூப் கான்டென்ட் ரிவ்யூவர் மக்கள் மிராக்கிள்ஸ் யூடியூப் சேனல் அன்போடு அழைக்கின்றோம். இவரை சூஸ் பண்ண நோக்கத்தை சொல்லிடுறேன். இவரை வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னால் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பார்த்துருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் வந்து இவரை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுட்டு அங்கே பெரிய நடிகர்கள்லாம் வந்து கடைசியாக வந்து நீ ஸ்டார்டான ஒரு யூடியூப் சேனல் தானே, உனக்குலாம் எதுக்கு பின்னால் ஒன்றுக்கு சேர்த்து நீ பின்னால் போட்டு சொல்லிட்டு உட்கார வச்சு கடைசியாக அங்கேருந்து வெளியே கிளம்பிட்டாங்க. அப்போ கூட வந்து அவர் வந்து அந்த நிகழ்ச்சியை கவரேஜ் பண்ணி கொடுத்து பரவாயில்ல நம்ம கலைஞர்கள் தானே அப்படி சொல்லி சப்போர்ட் பண்ணாரு. எனக்கு அந்த கட்டம் வந்து அந்த பெரிய நடிகர்கள் நினச்சி அவமானமாக இருந்துச்சு. இந்த பையன் நினச்சது பெருமையாக இருந்துச்சு. விஜய் நாகராஜ் மட்டும் இல்லை, ஆர்வி அஜீஸை தான் டீம் அப் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு யூடியூப் சேனலில். ஸோ அவங்களுக்கு கிடைச்சது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ப்ரௌடாக இருந்துச்சு. இன்னும் நிறைய கலைஞர்களும் அந்த அவார்டில் கலந்து நல்லா ஒரு எனக்கு விருதுகளை வாங்கினாங்க. அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நிகழ்ச்சினா இதை சொல்லுவேன், மறக்க முடியாத நிகழ்ச்சின்னு இதுதான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவார்ட் என்ன தான் பெரிய அவார்டு வாங்கினாலும் இந்த ஒரு அவார்ட் பெரிய அவார்ட் தான் எனக்கு. ஸோ இந்த ஒரு அவார்ட் எப்போதும் என் மனசில் நின்றுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா புகைப்படங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அந்த மூமெண்ட்ஸ் அந்த நைட்டு ஃபுல்லாக எங்கள் கண்ணுக்குள்ளே இருந்துச்சு சொல்லலாம். அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணம் உண்மையிலேயே வந்து மறக்க முடியாத ஒரு நினைவுகள் தான்.